ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சும்மா ஒரு சாட்டர்டேயோட விலாக் தான் பார்க்க போகிறோம். கடைக்கு போயிட்டு வந்து நிறைய பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்தாச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, கொஞ்சம் சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோல் சீவிட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பீர்க்கங்க. அது ஃபுல்லாக கட்டாக விற்றாங்க, தனியாக வாங்க முடியல, அதனால் ஃபுல்லாக வாங்கிட்டோம். பீர்க்கங்காய் சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து உளுந்து போட்டு நல்லா வறுத்துக்கங்க. நல்லா ரெட் ஆனோடனே பீர்க்கங்காவை அதில் சேர்த்துட்டு அதில் 2 பச்சை மிளகாய், தேவைக்கு தக்கன காரம், ரெட் சில்லி, அப்புறம் 2 பூண்டு, ஒரு தக்காளி, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் ஆறட்டும். அவகேடோ நல்லா பழுத்து போயிடுச்சு. அது உள்ளே நல்லா இருக்குதா இல்லையான்னு தெரியல. சரி, கட் பண்ணி பார்க்கலாம், இனிமேல் வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறேன். உள்ளே பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் நல்லா பழுத்துருச்சு. சரி, அதில் வந்து கொஞ்சம் அந்த சாலட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையும் ஸ்கூப் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ஸ்கூப் பண்ணிவிட்டு லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு, ஒரு பாதி தக்காளி, தேவைக்கு தக்கன லெமன், உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்றபடி. நாங்கள் கொஞ்சம் புளிப்பாக சாப்பிடுவோம், அதனால் இவ்வளோ ஊற்றுறேன். அப்புறம் ஒரு பாதி வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் அது போட்டுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி மேலே வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி இதை மேலே வச்சு ஒரு ஆம்லெட் மாதிரி போட்டுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை சும்மா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னிக்கு தேவையான அளவு தாளித்து கொட்டிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது, சரி குயிக்காக மாலுக்கு போயிட்டு வந்துடலாம், கொஞ்சம் வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு 2 ஹவர்ஸ் மாலுக்கு போயிட்டு வந்தோம். வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டேன் டின்னருக்கு. வெளியில் பார்த்திங்கன்னா செம்ம மழை. இது வந்து ஒரு ஸ்வீட் ஐட்டம். ஃபஸ்ட்டு ஒரு 2 வெல்லம் எடுத்துகிட்டு அதில் ஒரு டம்ளரோ 1.5 டம்ளரோ தண்ணி ஊற்றிக்கங்க.
இது வந்து அரிசி மாவு, இட்லிக்கு அரைப்போம்ல அந்த அரிசி மாவு தான். அதை இன்னும் கொஞ்சம் நேரம் நைஸாக அரைச்சிட்டு இப்படி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக இருக்கணும். அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முறுக்கு அச்சு இருக்குது இல்லையா, அதில் வந்து இதை ஃபில் பண்ணிக்கணும். இது வந்து பால் கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுவோம். அது பேர் பால் கொழுக்கட்டைனா தேங்காய் பாலில் கூட பண்ணுவாங்க. அது கிடையாது. இது வேறு மாதிரி. நம்ம இட்லிக்கு வந்து அரிசி அரைக்கிறோம் இல்லையா, அதிலே இன்னும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ. இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் இன்னும் கரையலை, கொஞ்சம் கரையட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா சுத்தமாக கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வெல்லத்தில் மண் இல்லை, எனிவே அது பழக்க தோஷத்தில் நான் வந்து அது வடிகட்டி எடுத்துக்கிறேன். அதே பாத்திரத்தை வந்து ரின்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது அந்த வெல்லம் தண்ணியை வந்து திரும்ப கொதிக்க வைங்க நல்லா. இப்படி கொதிச்சோன்னே நம்ம வந்து முறுக்கு உரலில் வந்து அரிசி மாவு போட்டிருந்தோம் இல்லையா, அதை இப்படி புழிஞ்சு விட்டுக்கணும். எங்கெங்கே கேப் இருக்கு அப்படி பார்த்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். அது மிச்சம் புளிய முடியாததை இப்படி எடுத்து இப்படி கையில் வச்சு இப்படி தேய்ச்சிட்டு இப்படி இப்படி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. அந்த மாவும் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்படி கையால் போடலாம், இல்லைன்னா இப்படி கையால் பண்ணி திரி மாதிரி பண்ணிவிட்டு இப்படி போடலாம். ஆக்சுவலி வந்து இது ஒரிஜினல், இது பேர் பால் கொழுக்கட்டைன்னு நாங்கள் சொல்லுவோம். உளுந்தில் பண்ணி தேங்காய் பாலில் போடுவாங்க, அதுவும் ஒரு பால் கொழுக்கட்டை. இது என்னன்னு தெரியல, எங்கள் ஊரில் இப்படி சொல்லுவாங்க, அதனால் பால் கொழுக்கட்டைன்னு எனக்கு பழகிடுச்சு. ஃபுல்லாக இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காவும் போட்டுக்கலாம். ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பேர் என்ன, பொங்கல் பருப்பு, பச்சை பயிறு இருக்குது, பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து வறுத்துட்டு அதையும் போட்டு வேக வைப்பாங்க. கடைசியாக தேங்காய் போட்டு இறக்குவாங்க. நான் வந்து சும்மா குயிக்காக பண்ணுறதுக்கு நைட்டு சும்மா ஒரு டெசர்ட்டுக்காக டிவி பார்க்கும்போது டெசர்ட்டுக்காக நான் சும்மா சிம்பிளாக பண்ணேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்தோன்னே நீங்கள் தாராளமாகவே கிண்டலாம். அது ஒன்றும் உடஞ்செல்லாம் போகாது. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து அரிசி இப்படி வெந்துதானே இப்படி தான் எடுத்து பார்க்கணும், கிள்ளி பார்க்கணும். நம்ம இட்லிலாம் பார்ப்போம்ல அது மாதிரி, இல்லை வாயில் போட்டு கூட பாருங்கள், வெந்திருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து வெல்லம் வந்து ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப திக்காயிரும். ஸோ கொஞ்சம் முன்னாடியே இறக்கிடுங்க. அப்புறம் கொஞ்சம் வடை மாவு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து மால் போயிட்டு வந்தோன்னே நல்ல பசி. ஸோ வடை போட்டுட்டு அந்த தேங்காய் சட்னி அரைச்சி இல்லையா, அதை வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், வெஜிடேரியனாக இருந்தால் அன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, வீட்டில் உள்ள எல்லாத்தையும் பண்ணிகிட்ருப்பேன் நான். அது மாதிரி தான் வடை, பால் கொழுக்கட்டை, சட்னி எல்லாம் வந்தது இன்றைக்கி.
டின்னருக்கு பார்த்திங்கன்னா மில்லட் தோசையும் தேங்காய் சட்னி பீர்க்கங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டோம். இந்த பீர்க்கங்காய் சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். டெசர்ட்டுக்கு வந்து பால் கொழுக்கட்டை எவ்வளோ திக்காயிடுச்சு பார்த்திங்களா, எவ்வளோ தண்ணியாக வச்சுருந்தேன், அது வெல்லம் ஆற ஆற இப்படி திக்காயிரும், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.